நமது வாழ்க்கை பல கதைகளின் ஓரிணைப்பு. சில கதைகள் நம் மனதை மகிழ்விக்கும். சில கதைகள் நம்மை சிந்திக்க வைக்கும். சில கதைகள் நம் உள்ளத்தை ஆழமாக தொட்டு மாற்றும். அந்த விதத்தில் பழமையான மரபுகள் மறைந்திருக்கும். ரகசியங்கள், ஆன்மீக உண்மைகள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் உளவியல் சிந்தனைகளை ஒரே இடத்தில் கேட்கச் செய்யும் ஆன்மீக பயணமே நாராயணன் ஸ்டோரிஸ். இங்கு சொல்லப்படும் ஒவ்வொரு கதையும் வெறும் வார்த்தைகளாக அல்ல. அது உங்களை ஒரு உள் உலகப் பயணத்திற்கு அழைக்கும் அழைப்பாக இருக்கும். இங்கு நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனத்தின் கதவுகளை திறந்து பிரபஞ்சத்தின் ஆழமான உண்மைகளை வெளிப்படுத்தும். மனித உடலில் காணப்படும் இரண்டு கண்கள் வெளிப்புற உலகை காணும் கருவிகள். ஆனால் மனிதன் உடலின் ஆழத்தில் உள்ள மறைந்திருக்கும் மூன்றாவது கண் என்ற ஆன்மீக சக்தி மிக்க கண்ணை பற்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல நாகரிகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. இந்த மூன்றாவது கண் என்பது வெறும் கற்பனை அல்ல. அது நம் புரிதலின் எல்லைகளை கடந்த ஒரு ஆன்மீக நுழைவாயில். அது பினியல் கண்ணி அல்லது அஜ்ஞா சக்ரா என்று பல பண்டைய நூல்கள் குறிப்பிடுகின்றன. வேதங்கள், உபனிஷத்துகள் மற்றும் தாந்திர மரபுகள் இந்த மூன்றாவது கண்ணை சித்தியின் மூலமாக குறிப்பிடுகின்றன. பண்டைய இந்து தத்துவங்களில் மூன்றாவது கண் என்பது நம் ஆன்மாவின் உள் ஒளி, புற உலகின் மாயையை வென்று உண்மையை அறியும் திறன் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மூன்றாவது கண் இயல்பாகவே எல்லோரிடமும் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலானோருக்கு அது உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் உள்ளது. ஏனெனில் நம் வாழ்க்கை வெளிப்புற சுக வசதிகளையும் அன்றாட சிந்தனைகளையும் மட்டுமே சுற்றி வருகிறது. அதனை திறக்க மன அமைதி, தியானம், உள்பார்வை ஆகியவற்றின் மூலம் உள் உலகை நோக்கி பயணிக்க வேண்டும். ஒரு சிறிய விதை மண்ணுக்குள் புதைந்திருப்பதைப் போல இந்த கண் நம் மனத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கிறது. சரியான பராமரிப்பு மற்றும் ஆன்மீக ஒளியால் அது மலர்கிறது. அதன் பின் மனிதன் தன் இயல்பான வரம்புகளை கடந்தறிந்து பரபரப்பான பிரபஞ்ச ரகசியங்களை உணர்கிறான். பண்டைய எகிப்திய நாகரிகத்தில் ஹோரஸின் கண் என்ற சின்னம் மூன்றாவது கண்ணின் அடையாளமாக கருதப்பட்டது. அதைப் போலவே பௌத்தம், தாவோ, மரபு மாயன் நாகரிகம் மற்றும் அமெரிக்க பழங்குடி மக்களின் ஆன்மீக கதைகளிலும் இதே கருத்து ஒலிக்கிறது. அதாவது, உடலில் ஒரு மறை நுழைவாயில் உள்ளது. அது திறக்கப்பட்டவுடன் காலத்தின் எல்லைகளையும் இடத்தின் தூரங்களையும் தாண்டி உண்மையின் இதயத்தை காணலாம். மனித மூளையின் மத்தியில் சிறிய அளவில் இருப்பது பினியல் கண்ணி. அதுதான் மூன்றாவது கண்ணின் உடல் வடிவமாக பல பண்டைய மரபுகள் கருதுகின்றன. பினியல் கண்ணி ஒரு பட்டாணி அளவிலான சிறிய உள்ளுறுப்பாக இருந்தாலும் அதன் செயல்பாடு மற்றும் சக்தி மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியில் அற்புதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கண்ணி மெலட்டோனின் போன்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்து நம் உறக்கத்தையும் மன அமைதியையும் கட்டுப்படுத்துகிறது. ஆனால் ஆன்மீக கோணத்தில் இது மனத்தின் ஆழத்தை திறக்கும் சாவி என கருதப்படுகிறது. பினியல் கண்ணிதான் வெளிச்சத்தின் மீது அசாதாரணமாக பிரதிபலிக்கும். அதனால் தியானத்தின் போது மனம் முழுமையாக கவனம் செலுத்தும் இடம் இதுவாகிறது. பினியல் கண்ணி செயல்படும் போது மூளை அலைகள் மாற்றமடைகின்றன. நம்முடைய சிந்தனைகள் ஆழ்ந்து உள்பார்வையை நோக்கி செல்கின்றன. இதனால் நம் உள்ளுணர்வு கூடி வெளிப்புற உலகில் இருந்து வரும் தகவல்களுக்கு பதிலாக உள் பிரபஞ்சத்தின் ஒளி அதிகமாக வெளிப்படுகிறது. பண்டைய சித்தர்கள் இதனை ஞானக்கண் என்று அழைத்தனர். அது விழித்தெழும்போது மனிதனின் உணர்வுகள் கூர்மையடைந்து அவன் காணாதவற்றையும் கேட்காதவற்றையும் உணர முடிகிறது. உடலியல் ரீதியில் மூன்றாவது கண்ணெற்றியின் மத்தியில் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அது உண்மையில் பினியல் கண்ணியுடன் தொடர்புடைய ஆற்றல் மையமாகும். இந்த ஆற்றல் மையம் அஜ்ஞா சக்ரா என அழைக்கப்படுகிறது. இது நம் ஆறாவது சக்ரா, நம் சிந்தனை பாயும் திசையை நிர்ணயிக்கும் மையம். யோக மரபில் அஜ்ஞா சக்ரா விழிப்பது என்றால் நம் மனம் மூடிய கதவுகள் திறந்து பிரபஞ்சத்தின் அளவற்ற அறிவு நம்முள் பாய்வதை குறிக்கிறது. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது பினியல் கண்ணியின் செயல்பாடு இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை. ஆனால் ஆன்மீக ரீதியாக அது மனிதனை சாதாரண அறிவிலிருந்து மேலான நிலைக்கு இட்டுச் செல்கிறது. அதுதான் பண்டைய சித்தர்களும் முனிவர்களும் நமக்கு விட்டுச் சென்ற ரகசிய பாதை. மூன்றாவது கண் திறக்கப்படும் போது மனிதன் தனிப்பட்ட ஒருவனாக இல்லாமல் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகும் என்பதை நேரடியாக அனுபவிக்கிறான். மூன்றாவது கணை திறப்பது என்பது ஒரே நாளில் நடக்கும் அதிசயம் அல்ல. அது மனம், உடல், உணர்வு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஆழமான பயிற்சியாகும். பண்டைய யோக மரபுகள் இதற்கென குறிப்பிட்ட பல வழிமுறைகளை வழங்குகின்றன. அவற்றின் அடிப்படை நோக்கம் மனதை அமைதியாக்கி உள்பார்வையை இயக்குவது. மூன்றாவது கண் என்பது எப்போதும் உள்நோக்கி இருக்கும் வாசல். அது வெளி உலகின் குரல் சத்தம் மங்கும் தருணத்தில் திறக்கத் தொடங்குகிறது. முதல் படி சுவாச கட்டுப்பாடு. சுவாசம் மனத்தின் பிரதிபலிப்பாகும். மனம் அலைபாயும் போது
சுவாசம் சீர்குலையும், மனம் அமைதியாகும் போது சுவாசமும் ஆழ்ந்து சீராகும். ஒருவர் முதலில் பிராணாயாமம் போன்ற சுவாச பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றும் சுவாச முறை மன அலைகளை அடக்கி மூளையின் அதிர்வெண்களை சமப்படுத்தும். இரண்டாவது படி தியானத்தின் போது கவனத்தை நெற்றியின் மத்தியில் திருப்புவது. கண்களை மூடி மனக்கண்களில் அந்த இடத்தை மெதுவாக பார்வையிடுவது போல உள் வெளிச்சத்தை கற்பனை செய்வது. சில நேரங்களில் அந்த வெளிச்சம் ஊதா, நீலம், தங்கம் போன்ற நிறங்களில் தோன்றலாம். அது மூன்றாவது கண்ணின் ஆற்றல் எழுச்சியின் அறிகுறி. மூன்றாவது படி ஒலி தியானம். பண்டைய காலங்களில் முனிவர்கள் ஓம் என்ற மந்திரத்தை மூச்சுடன் இணைத்து உச்சரித்தனர். ஓம் என்பது பிரபஞ்சத்தின் அதிர்வொலி. அது நெற்றி பகுதியில் உள்ள அஜ்ஞா சக்கராவுடன் ஒத்திசைவாக அதிர்கிறது. தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி அதன் அதிர்வை நெற்றியில் உணர்வது. மூன்றாவது கண்ணின் பிணியலா. கண்ணி கால்சியம் அதிகமுள்ள மற்றும் ரசாயன பொருட்கள் நிறைந்த உணவால் பாதிக்கப்படும். அதனால் சுத்தமான இயற்கை உணவுகளை உட்கொள்வது முக்கியம். குறிப்பாக பசுமை கீரைகள், பழங்கள், விதைகள் மற்றும் தூய நீர். பிணியல் கண்ணியை சுத்தமாக வைத்திருக்க உதவும். இப்படி தொடர்ச்சியாக பயிற்சி செய்தால் மூன்றாவது கண்ணின் ஆற்றல் மெதுவாக விழித்தெழத் தொடங்கும். ஆரம்பத்தில் கனவுகள் தெளிவாக நினைவில் நிற்கும். அடுத்தபடியாக உடல் உணர்வுகளை விட உள் உணர்வுகள் வலுப்பெறும். பின்னர் நேர உணர்வும் இட உணர்வும் மங்கிக் கொண்டு பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த ஒற்றுமை மனத்தில் வெளிப்படும். மூன்றாவது கண் திறந்தவுடன் மனிதனின் வாழ்க்கை பார்வையில் அடிப்படை மாற்றம் ஏற்படுகிறது. வெளிப்புற உலகின் பிரச்சினைகள், கவலைகள் மற்றும் ஆசைகள் மெல்ல மெல்ல தன் மீது கொண்ட ஆதிக்கத்தை இழக்கத் தொடங்குகின்றன. ஏனெனில் மனம் இப்போது உலகின் மாயையின் பின்புலத்தில் இருக்கும் நிரந்தர உண்மையை உணரத் தொடங்குகிறது. இது வெறும் மனமாற்றம் அல்ல, அது ஆன்மாவின் அதிர்வெண் உயர்வுமாகும். மூன்றாவது கண் செயல்படும் போது உள் உணர்வு அதிகரிக்கும். நாம் காணாதவற்றையும் கேட்காதவற்றையும் உணர முடியும். சில நேரங்களில் யாராவது பேசாமலே அவர்கள் நினைப்பதை புரிந்து கொள்வது சாத்தியமாகிறது. இது மனம் மற்றும் மனமிடையே நிகழும் அலை தொடர்பு என்றும் சொல்லலாம். அதேபோல் எதிர்கால நிகழ்வுகளை முன்னரே உணரும் திறனும் வளரலாம். மூன்றாவது கண் திறந்தவர்கள் கனவுகளை மிகவும் தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்வார்கள். அந்த கனவுகள் சாதாரண கனவுகளாக அல்லாமல் ஆழ்ந்த அர்த்தமுள்ள செய்திகளை கொண்டு வரும். அவை வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கு திசை காட்டும். சிலர் தியானத்தின் போது நேரமும் இடமும் இல்லாத ஒரு பிரபஞ்சத்தில் தாங்கள் இருப்பதாக உணர்வார்கள். அது பரம்பொருளோடு இணையும் அனுபவத்தின் ஆரம்பம். சித்திகள் பற்றிய கருத்து பண்டைய யோக மரபுகளில் மிக விரிவாக உள்ளது. மூன்றாவது கண் திறந்த பின் சிலருக்கு நிகழும் சித்திகள் மனிதனின் இயல்பான வரம்புகளை தாண்டி செயல்பட வைக்கும். உதாரணமாக, தொலைவில் நடக்கும் சம்பவங்களை பார்ப்பது, ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் இருப்பது அல்லது பொருள்களின் ஆற்றலை கட்டுப்படுத்துவது போன்றவை இருந்தாலும் பண்டைய முனிவர்கள் இந்த சித்திகளை இலக்காக கொள்ளாமல் தெய்வீக உண்மையை அடைவதையே முதன்மையாக கருதினர். மூன்றாவது கண் விழிப்பு ஒருவரின் உள்ளார்ந்த கருணையையும் அன்பையும் அதிகரிக்கிறது. ஏனெனில் அவர் இப்போது எல்லா உயிர்களும் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடுகள் என்பதை நேரடியாக உணர்கிறார். இந்த உணர்வு பிறரை துன்பப்படுத்தும் எண்ணத்தை முழுமையாக நீக்கி எல்லோரிடமும் சமன்பாட்டுடன் நடக்கத் தூண்டும். அதுதான் ஆன்மீக பாதையில் மிகப்பெரிய மாற்றம். மூன்றாவது கண் ஒரு அற்புத சக்தி வாய்ந்த நுழைவாயில் என்றாலும் அதை தவறான முறையில் அல்லது சரியான மன தயாரிப்பில்லாமல் திறக்க முயல்வது சில அபாயங்களை ஏற்படுத்தும். இந்த அபாயங்கள் வெறும் கற்பனையாக அல்ல, பல ஆன்மீக ஆசிரியர்களின் அனுபவங்களால் உறுதிப்படுத்தப்பட்டவை. மூன்றாவது கண் திறக்கும் பயிற்சியில் மனம் முழுமையாக நிலையானதாக இல்லாவிட்டால் வெளிப்புற மாயைகள் மற்றும் உள் பயங்கள் வலுவாக வெளிப்படும். இதனால் மனக்குழப்பம், அச்சம் மற்றும் உண்மையை பற்றிய தவறான புரிதல்கள் உருவாகும். சிலர் தியானம் மற்றும் மந்திர உச்சரிப்பை மிக வேகமாக மேற்கொண்டு தங்கள் மூன்றாவது கணை திறக்க முயல்வார்கள். ஆனால் உடல், மனம், உணர்ச்சி ஆகியவை தயார் நிலையில் இல்லாமல் இவ்வாறு செய்வது தலைவலி, மன அழுத்தம், கனவுகளில் பயங்கர அனுபவங்கள் மற்றும் ஆற்றல் சீர்குலைவு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பண்டைய முனிவர்கள் இதை தவிர்க்க பயிற்சியை மெல்லவும் கட்டுப்பாட்டுடனும் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினர். பாதுகாப்பு முறைகளில் முதன்மையானது சுத்தமான வாழ்க்கை முறை, சீரான உணவு பழக்கம், போதுமான உறக்கம் மற்றும் அன்றாட தியானம் ஆகியவை அடங்கும். இரண்டாவது, மனதை நிலைநிறுத்தும் பிராணாயாமம் மற்றும் யோகாசனங்கள். மூன்றாவது, ஆன்மீக ஆசிரியரின் வழிகாட்டுதலுடன் பயிற்சி செய்வது. ஏனெனில் அவர்களின் அனுபவம் மாணவரை அபாயகரமான உளநிலைகளில் இருந்து காப்பாற்றும். மூன்றாவது கண் திறக்கும் பயிற்சியின் போது வரும் எந்த அனுபவத்தையும் உடனே நம்பாமல் அதை அமைதியாக கவனித்து உண்மையை ஆராயும் மனநிலை அவசியம். இதுவே ஆன்மீக பயணத்தை பாதுகாப்பாகவும் ஆழமாகவும் வைத்திருக்கும் வழியாகும்.
மூன்றாவது கண் என்ற ஆன்மீக கருத்து வெறும் இந்திய மரபுகளுக்கு மட்டுமல்ல, உலகின் பல பண்டைய நாகரிகங்களிலும் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் வெளிப்புற உலகின் காட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உள்பார்வை இருப்பதை உணர்ந்திருந்தான். அதனால்தான் பல பழமையான கலைச்சிற்பங்கள், சின்னங்கள் மற்றும் புராணக் கதைகளில் மூன்றாவது கண் போன்ற குறியீடுகள் இடம்பெற்றுள்ளன. எகிப்திய நாகரிகத்தில் ஹோரஸின் கண் எனப்படும் சின்னம் மிகவும் பிரபலமானது. இந்த சின்னம் பாதுகாப்பு, குணப்படுத்தல் மற்றும் அனைத்தையும் அறியும் பார்வையின் அடையாளமாக கருதப்பட்டது. ஹோரஸின் கண் மூன்றாவது கண்ணின் உள் பார்வையை பிரதிபலிப்பதாக பல ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதேபோல் மாயன் நாகரிகத்தில் கலைச்சிற்பங்களில் காணப்படும் நெற்றியின் மத்தியில் இருக்கும் ஒளிப்புள்ளி அந்த நாகரிகத்தின் ஆன்மீக திறப்பை சுட்டிக்காட்டுகிறது. இந்தியாவில் சிவபெருமான் தன் மூன்றாவது கணை திறந்த தருணம் அழிவும் புதுப்பிப்பும் ஒரே நேரத்தில் நிகழும் பரம சக்தியை சுட்டிக்காட்டுகிறது. இது நம் உள்ளத்தில் இருக்கும் அறியாமையை அழித்து ஞானத்தின் ஒளியை வெளிப்படுத்தும் சின்னமாகும். அதேபோல் பார்வதி, துர்கா, காளி ஆகிய தேவிகளின் கலைப்பாடங்களில் நெற்றியில் இருக்கும் பிண்டம் மூன்றாவது கண்ணின் குறியீடாகவே விளங்குகிறது. பௌத்த மரபிலும் புத்தரின் சிலைகள் மற்றும் ஓவியங்களில் நெற்றியின் மத்தியில் ஒரு சிறிய புள்ளி அல்லது ரத்தினம் காணப்படும். அது உள் ஞானத்தின் வெளிப்பாடாகும். தாவோ மரபில் மூன்றாவது கண் மனிதனின் உடல் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் ஓட்டங்களை இணைக்கும் நுழைவாயிலாக கருதப்படுகிறது. இந்த குறியீடுகள் அனைத்தும் ஒரு உண்மையை சொல்கின்றன. அதாவது மூன்றாவது கண் என்பது மனிதனின் உடலின் ஓர் அங்கமாக மட்டுமல்ல, அது மனிதனின் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியின் முக்கிய கட்டமாகும். அதனால்தான் பண்டைய காலங்களில் இதை பற்றிய அறிவு மரபாக பாதுகாக்கப்பட்டது மற்றும் ஆன்மீக தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே பகிரப்பட்டது. மூன்றாவது கணை விழிப்பது தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகளால் மட்டுமே சாத்தியமல்ல. அது நம் அன்றாட வாழ்க்கை முறையிலும் ஆழமாக பொறுத்துள்ளது. உடல், மனம், ஆன்மா என்ற மூன்று அடுக்குகளும் சமநிலையுடன் இயங்கும் போது தான் மூன்றாவது கண்ணின் ஆற்றல் இயல்பாக வளர்ச்சி பெறும். அதற்காக பண்டைய முனிவர்கள் சில எளிய ஆனால் ஆழமான நடைமுறைகளை பரிந்துரைத்துள்ளனர். முதலாவது, காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய பிராணாயாமம் மற்றும் நெற்றி பகுதியை நோக்கி கவனத்தை செலுத்தும் சிறிய தியானம். இவ்வாறு செய்வது நாள் முழுவதும் மன அமைதியையும் உள்கவனத்தையும் நிலைநிறுத்தும். இரண்டாவது, அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்தை நேரடியாக பார்ப்பதல்லாமல் கண்களை மூடி சூரிய ஒளியின் வெப்பத்தையும் ஆற்றலையும் உணர்வது பினியல் கண்ணியை உயிர்ப்பிக்க உதவும். மூன்றாவது, இயற்கை உணவு முறையை பின்பற்றுவது. கால்சியம் மற்றும் ரசாயனப் பொருட்களால் நிறைந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது. இயற்கை பழங்கள், பச்சை காய்கறிகள், விதைகள், மூலிகை, தேநீர் ஆகியவை பினியல் கண்ணியை சுத்தமாக வைத்திருக்கும். நான்காவது, தினசரி குறைந்தது 1 மணி நேரம் இயற்கையோடு நேரடியாக தொடர்பு கொள்ளும் நடைபயிற்சி. மரங்களின் அருகே அமர்தல் அல்லது ஓடைகளின் ஓசையை கேட்பது போன்றவை உள்ளாற்றலை நிலைநிறுத்தும். ஐந்தாவது நாள் முடிவில் மாலை நேர தியானம். இதுவே அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் நாள் முழுவதும் மனத்தில் சேகரிக்கப்பட்ட எண்ணங்கள், அலைப்பாய்வுகளை அடக்கி உள் உலகை தெளிவாக உணர உதவும். இதற்காக மெழுகுவர்த்தியின் ஒளியை பார்த்து தியானிக்கும் திராடகா முறை மிகவும் பயனுள்ளதாகும். இந்த நடைமுறைகள் அனைத்தும் ஒரே நாளில் விளைவுகளை தராது. ஆனால் தொடர்ச்சியாக பின்பற்றினால் மூன்றாவது கண்ணின் சக்தி மெதுவாக விழித்தெழத் தொடங்கும். அப்போது மனம் வெளிப்புற நிகழ்வுகளால் சிதறாமல் உள்ளார்ந்த ஒளியின் வழிகாட்டுதலால் இயங்கும். அந்த நிலை மனிதனை உண்மையான ஆன்மீக பயணத்தின் பாதையில் நிலைநிறுத்தும். மூன்றாவது கண் மற்றும் கனவுகள் இடையே உள்ள தொடர்பு பண்டைய காலங்களிலிருந்தே ஆன்மீக ஆசிரியர்களின் ஆர்வத்திற்குரிய பொருளாக இருந்தது. ஏனெனில் கனவுகள் மனிதனின் உள் உலகின் பிரதிபலிப்புகள். மூன்றாவது கண் விழிப்பு ஆரம்பிக்கும் போது கனவுகளின் தன்மை முற்றிலும் மாறும். சாதாரணமாக நாம் காணும் கனவுகள் தேங்கியுள்ள அன்றாட அனுபவங்களின் துணுக்குகள். ஆனால் மூன்றாவது கண் செயல்படும் போது அவை சின்னங்களும் குறியீடுகளும் நிறைந்த ஆன்மீக செய்திகள் ஆக மாறுகின்றன. இந்த நிலையை பண்டைய முனிவர்கள் சப்த ஸ்வப்னா என்று அழைத்தனர். அதாவது 7 நிலைகளில் நிகழும் கனவு அனுபவங்கள். இதில் முதல் சில நிலைகள் சாதாரண மனப்பதிவுகளாக இருக்கும். ஆனால் மேல்நிலைகளில் வரும் கனவுகள் நேர்மறை முன்னறிவிப்புகளையும் உளவியல் வழிகாட்டுதல்களையும் அளிக்கும். உதாரணமாக, சிலர் தியானம் மற்றும் மூன்றாவது கண் பயிற்சிகள் மூலம் தங்கள் கனவுகளில் பரம்பொருள் வழிகாட்டும் உருவங்களை காணலாம். அவர்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை அந்த கனவு சுட்டிக்காட்டும். மூன்றாவது கண் விழிப்பு கனவுகளின் தெளிவை அதிகரிக்கும். கனவில் நாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதையும் விழித்த பின் முழுமையாக நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் வளரும். இந்த அனுபவம் லூசிட் ட்ரீமிங் எனப்படும். அதாவது கனவு காணும் போதே
அது கனவு என்பதை அறிந்து அதனை கட்டுப்படுத்தும் திறன். இது மூன்றாவது கண் ஆற்றல் அதிகரிக்கும் முக்கிய அறிகுறிகளில் ஒன்று. மேலும் மூன்றாவது கண் கனவுகளின் மூலம் மனத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் பயங்களை வெளிக்கொண்டு வந்து அவற்றை அழிக்கும் பணியையும் செய்கிறது. இதனால் மனிதன் மன சுதந்திரத்தை அடைகிறான். ஏனெனில் பயம் என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாகும். அந்த பயம் கலைந்தவுடன் மனம் பரந்த பரப்பில் சுதந்திரமாக செல்கிறது. இதனால் கனவுகள் மூன்றாவது கண்ணின் பயிற்சியில் ஒரு முக்கிய கருவியாக கருதப்படுகின்றன. கனவு பதிவேடு எழுதுவது, தினசரி கனவுகளை பதிவு செய்து அதில் வரும் மீண்டும் மீண்டும் தோன்றும் குறியீடுகளை ஆய்வு செய்வது இந்த பயணத்தை மேலும் வலுப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த நடைமுறையாகும். மூன்றாவது கண் முழுமையாக விழித்தெழும்போது மனிதன் அனுபவிக்கும் மிக ஆழ்ந்த மாற்றங்களில் ஒன்று பரபரப்பான பிரபஞ்ச அனுபவங்களாகும். இது வெறும் கற்பனையாக இல்லாமல் பல ஆன்மீக சாதகர்கள் தங்கள் தியான நிலைகளில் நேரடியாக அனுபவித்த நிகழ்வுகளாகும். இந்த நிலையில் மனிதன் தனது உடலை, மனதை மற்றும் தனிப்பட்ட அடையாளத்தை தாண்டி பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என உணர்கிறான். அந்த உணர்வு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு விசாலமாகவும் அமைதியாகவும் இருக்கும். தியானத்தின் போது சிலர் மிகப்பெரிய வெள்ளை ஒளி தங்களை சுற்றி இருப்பதை உணர்வார்கள். அந்த ஒளி வெறும் காட்சியாக அல்ல, அது பிரபஞ்சத்தின் சுத்தமான ஆற்றல் பாய்ச்சல். இந்த ஆற்றல் நம் உடல் மற்றும் மனத்தின் அனைத்து தடைகளையும் அகற்றி ஆன்மாவை பரம ஒற்றுமையுடன் இணைகிறது. இதனை பண்டைய வேதங்கள் சமாதி என்று அழைக்கின்றன. மூன்றாவது கண் விழிப்பு பிரபஞ்சத்தின் நுண்ணிய அதிர்வுகளை உணரவும் செய்கிறது. சிலர் தூரத்திலிருந்து வரும் ஒளி அல்லது ஆற்றலை தெளிவாக உணரலாம். உதாரணமாக பூமியின் அடியில் நிகழும் அதிர்வுகள், நட்சத்திரங்களின் ஒளி பரிமாற்றம் அல்லது பிற உயிர்களின் உள் உணர்வுகள். இவை அனைத்தும் மனிதனின் சாதாரண உணர்வுகளை தாண்டியிருக்கும் அனுபவங்கள். மேலும் சிலர் தங்கள் தியான நிலையில் பிரபஞ்சத்தின் பல பரிமாணங்களையும் நேரடியாக காணலாம். சில பரிமாணங்கள் மிக அமைதியானதும் ஒளியால் நிரம்பியதும் இருக்கும். சில பரிமாணங்கள் சின்னங்கள் மற்றும் வடிவங்களின் உலகாக இருக்கும். இந்த அனுபவங்கள் நம் அறிவை விரிவுபடுத்தி பிரபஞ்சம் வெறும் புறக்காட்சி அல்ல, அது உயிருள்ள சிந்தனையுடைய ஒரு மாபெரும் ஆற்றல் அமைப்பு என்பதை உணர்த்தும். மூன்றாவது கண் மூலம் ஏற்படும் இந்த பிரபஞ்ச அனுபவங்கள் மனிதனின் வாழ்வில் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் ஒருமுறை அந்த ஒற்றுமையின் உணர்வு வந்துவிட்டால் அவர் இனி தன்னை தனிமையில் இருப்பதாக எண்ணமாட்டார். அவர் எப்போதும் அந்த பரம உண்மையின் அங்கமாக இருப்பதை உணர்ந்து கொள்வார். மூன்றாவது கண் விழிப்பின் பின் மனிதனின் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய திசையை எடுக்கத் தொடங்குகிறது. அது வெளிப்புற சூழ்நிலை மாற்றத்தால் அல்ல, உள் பார்வை மாற்றத்தால் நிகழ்கிறது. ஏனெனில் இப்போது அவர் உலகை சாதாரண கண்களால் மட்டுமல்ல, உள்கணால் காண்கிறார். இது அவரின் சிந்தனை, உணர்வு, முடிவெடுக்கும் முறை மற்றும் உறவுகள் அனைத்திலும் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. முதல் மாற்றம் அவர் கொண்டிருக்கும் மதிப்புகள் மற்றும் முன்னுரிமைகளில் இருக்கும். முன்பு பெரிதாக தோன்றிய பொருள், ஆசைகள், பதவி, கீர்த்தி போன்றவை இப்போது மிகச் சிறியதாக தோன்றும். அதற்கு பதிலாக உண்மையான மகிழ்ச்சி உள்ளார்ந்த அமைதியிலும் ஆன்மீக நிறைவிலும் இருப்பதை அவர் உணர்கிறார். இரண்டாவது மாற்றம் அவர் பிறரை பற்றிய பார்வையில் நிகழும். அவர் இனி வேறுபாடுகளை பார்க்காமல் அனைவரையும் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடாக காண்கிறார். இதனால் பிறரை நியாயம் செய்வதும் விமர்சிப்பதும் குறைந்து கருணையும் பொறுமையும் அதிகரிக்கும். மூன்றாவது மாற்றம் அன்றாட சிக்கல்களை அணுகும் முறையில் இருக்கும். அவர் சவால்களை எதிர்கொள்ளும் போது பயம் அல்லது பதட்டம் இல்லாமல் அதை ஒரு அனுபவமாக கருதி அமைதியாக சமாளிப்பார். ஏனெனில் அவர் இப்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு ஆன்மீக கற்றல் வாய்ப்பு என்பதை அறிவார். நான்காவது மாற்றம் அவரது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் இருக்கும். மூன்றாவது கண் விழிப்பு மன அழுத்தத்தையும் உள்குழப்பத்தையும் குறைத்து உடலில் உள்ள ஆற்றல் ஓட்டத்தை சமப்படுத்தும். இதனால் ஆரோக்கியம் இயல்பாக மேம்படும். மேலும் அவர் ஆன்மீக பாதையில் ஒரு உறுதியான பயணியாக மாறுவார். தினசரி தியானம், சுயாராய்ச்சி மற்றும் பரம்பொருளுடன் இணைவு ஆகியவை அவரின் வாழ்க்கையின் அடிப்படை அங்கமாகிவிடும். அந்த நிலை மனிதனுக்கு சொற்களால் விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தத்தை அளிக்கும். அது உலகின் எந்த வெற்றிக்கும் சமானம் அல்ல. பண்டைய தமிழ் சித்தர்கள் மூன்றாவது கண்ணின் சக்தியை பற்றி ஆழமாக அறிந்திருந்தார்கள். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் பரிபூரணமாக்கும் பயிற்சிகளில் செலவிட்டனர். சித்தர்கள் கூறியபடி மூன்றாவது கண் என்பது வெறும் ஆன்மீக கதையல்ல, அது மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டமாகும். இதனை விழிப்பது மூலம் மனிதன் தன்னை சுற்றியுள்ள உலகை மட்டுமல்லாது பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அலைபாயும் உணர முடியும். சித்தர்களின் இரகசிய போதனைகளில் முதன்மையானது சுத்தமான உடல் மற்றும் மனநிலை. மூன்றாவது கண் திறக்க முன்னால் உடலில் உள்ள நாடிகள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினர். இதற்காக அவர்கள் காயம் அகற்றும் மூலிகைகள்,
சிறப்பு யோகாசனங்கள் மற்றும் பிராணாயாம முறைகளை பரிந்துரைத்தனர். மனம் பற்றிய போது அவர்கள் அதனை கண்ணாடி போல் தெளிவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனெனில் மூன்றாவது கண் என்பது மனம் அமைதியாகவும் தருணத்தில் மட்டுமே திறக்கும் சித்தர்கள். மூன்றாவது கணை திறந்த பின் கிடைக்கும் சித்திகளை பற்றி பேசினாலும் அவற்றை இலக்காக கொள்ள வேண்டாம் என்று எச்சரித்தனர். காரணம், சித்திகள் நம்மை ஈர்த்து ஆன்மீக பாதையிலிருந்து விலக்கக்கூடும். அவர்கள் உண்மையான இலக்கு பரமஞானத்தை அடைவதே என்று வலியுறுத்தினர். அந்த பரமஞானம் கிடைக்கும் போது மனிதன் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் இருந்து விடுபடுவான். மேலும் சித்தர்கள் மூன்றாவது கணின் சக்தியை உலக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று போதித்தனர். உதாரணமாக, ஒருவர் தொலைவில் நடக்கும் துயரத்தை உணர்ந்தால் உடனே அதற்கான பிரார்த்தனையை செய்வது அல்லது நேரடியாக உதவுவது போன்றவை இந்த கருணை உணர்வுதான் மூன்றாவது கண் விழிப்பின் உண்மையான பரிசு என்று அவர்கள் கூறினர். சித்தர்களின் பாடல்கள் மற்றும் கிரந்தங்களில் மூன்றாவது கண் குறித்த பல குறியீட்டு வார்த்தைகள் மறைந்துள்ளன. அவை நேரடியாக புரியாது. ஆனாலும் தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சி மேற்கொள்ளும் ஒருவர் அவற்றின் ஆழ்ந்த பொருளை மனத்தால் உணர முடியும். இதுவே அந்த போதனைகளின் சிறப்பாகும். மூன்றாவது கண் முழுமையாக விழிக்கும் தருணம் ஒரு சாதாரண ஆன்மீக அனுபவமாக இல்லை. அது மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த திருப்பு முனையாகும். அந்த நொடியில் உள்ளமும் புறமும் என அனைத்தும் ஒரே பிரபஞ்ச சக்தியின் ஓட்டமாக மாறுகிறது. இதனை பண்டைய சித்தர்கள் பரம்பொருளுடன் ஒன்றாகும் தருணம் என்று அழைத்தனர். அந்த நேரத்தில் மனிதனின் உள்ளம் ஒரு பெரும் ஒளிக்கடலாக மாறுகிறது. அந்த ஒளி வெறும் கண்களால் காணக்கூடிய வெளிச்சம் அல்ல, அது சுத்த சாட்சியாக விளங்கும் பரம்பொருளின் பிரகாசம். அந்த ஒளியில் அனைத்து உயிர்களின் துடிப்பும், அனைத்து கோள்களின் சுழற்சியும், அனைத்து நட்சத்திரங்களின் பிறப்பும் அழிவும் ஒரே நேரத்தில் உணரப்படுகிறது. அந்த உணர்வு நேரத்தை இடத்தையெல்லாம் தாண்டி நிற்கிறது. இந்த பரம்பொருள் அனுபவத்தில் நாமும் பிரபஞ்சமும் வேறு வேறு அல்ல என்பதை முழுமையாக உணர்கிறோம். நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் பருகும் நீர், நாம் தாங்கும் உடல் அனைத்தும் அதே ஒரே சக்தியின் வடிவங்கள் என்பதையும் நன்கு அறிகிறோம். அந்த அறிவு மனதில் வந்ததும் அகங்காரம் என்ற மூடுபனி முழுவதும் கலைந்து விடுகிறது. அதற்கு பதிலாக கருணை, பாசம், ஒற்றுமை ஆகியவை இயல்பாக வெளிப்படுகின்றன. மூன்றாவது கண் விழிப்பின் இறுதி நிலையை அடைந்தவர் எந்த சண்டையிலும் பகைமையிலும் ஈடுபட மாட்டார். அவர் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவே செயல்படுவார். அந்த நிலை அடைந்தவுடன் மரணம் கூட ஒரு பயங்கரமானது அல்ல, அது ஒரு மாற்றத்தின் கதவு என்று மட்டுமே அவர் பார்க்கிறார். பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி அந்த அறிவில் கரைந்து விடுகிறது. இந்த நிலையில் வாழும் ஒருவர் எங்கு சென்றாலும் அந்த இடம் புனிதமாக மாறும். அவர் பேசும் வார்த்தைகள் கேட்பவரின் உள்ளத்தை தூண்டும். அவர் பார்வை ஒரு உயிரின் உள்ளம் வரை சென்று அமைதியை ஊற்றும். அந்த அமைதியே மூன்றாவது கணின் இறுதி பரிசு. அந்த பரிசு கிடைத்தவுடன் மனிதன் தன் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவுற்றது என்ற பூரண மகிழ்ச்சியில திளைக்கிறார். மூன்றாவது கண் விழிப்பை ஒரு பண்டைய மர்மம் போல நினைத்தாலும் அது முற்றிலும் மனிதர்களுக்குள் இயல்பாக இருக்கும் சக்தியாகும். அதை விழிக்கச் செய்வதற்கு நம் வாழ்க்கை முறையிலும் சிந்தனையிலும் சில மாற்றங்களை கொண்டு வருவது மிக அவசியம். முதலில் மனதை அமைதிப்படுத்தும் தியானம் தினமும் செய்ய வேண்டும். தியானம் என்பது வெறும் கண்களை மூடி அமர்வது அல்ல, அது உள்ளம் முழுவதும் நிசப்தத்தின் கடலில் மூழ்கிவிடும் பயணம். அதற்காக காலை வேளையில் பிரபஞ்சம் முழுவதும் அமைதியாக இருக்கும் நேரத்தில் அமர்ந்து மூச்சின் ஓட்டத்தை உணருங்கள். மூச்சு உள்ளே வரும்போது ஓம் என்ற நாதத்தை மனதில் கேளுங்கள். வெளியேறும் போது சாந்தி என்ற அதிர்வை உணருங்கள். இந்த ஓம் சாந்தி என்ற ஒலி அலைகள் நமது மூளையின் அதிர்வை மாற்றி மூன்றாவது கண் மையத்தின் சக்தியை தூண்டும். அடுத்ததாக உடல் சுத்தமும் உணவு சுத்தமும் முக்கியம். மூன்றாவது கண் விழிப்பிற்கு சைவம் மற்றும் இயற்கை உணவுகள் மிகவும் உதவும். காரசாரமான பொருட்கள் மற்றும் மிகையான வேகப்பட்ட உணவுகள், மனத்தின் அதிர்வை சிதைக்கும் இயற்கையான பழங்கள், காய்கறிகள், விதைகள் ஆகியவை மூளையின் நரம்பு ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ளும். மூன்றாவது கண் மையத்தை நேரடியாக செயல்படுத்தும் யோகா ஆசனங்களில் சீர்ஷாசனம், பத்மாசனம் மற்றும் வஜ்ராசனம் முக்கியமானவை. இந்த அசனங்கள் தலையின் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து பிணியல் கன்னிகையின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும். பிணியல் கன்னிகை என்பது மூன்றாவது கணின் உடல் வடிவம் என்று கூறலாம். தினசரி வாழ்வில் பொய்யை தவிர்த்து சத்தியத்தை பேசுவது மூன்றாவது கணின் சக்தியை இயல்பாக வளர்க்கும். ஏனெனில் பொய்யின் அதிர்வு மனதை மங்கச் செய்கிறது, ஆனால் சத்தியம் மனதை தெளிவாக வைத்திருக்கிறது. தெளிவான மனமே உண்மையான பார்வையை தரும். இதற்கெல்லாம் மேலாக நன்றி உணர்வை வளர்ப்பது மிக அவசியம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி நடக்கும் சிறிய நல்ல செயல்களுக்கு கூட நன்றி கூறும் பழக்கம்.
மூன்றாவது கண் மெதுவாக விழிக்கத் தொடங்கும் போது மனமும் உடலும் சில வித்தியாசமான அனுபவங்களை சந்திக்கும். இது ஒரு வகையில் ஆன்மீக பயணத்தின் அடுத்த கட்டம் போல இருக்கும். முதலில் ஏற்படும் ஒரு பொதுவான அறிகுறி நெற்றியின் நடுப்பகுதியில் சிறிய சுழலும், அதிர்வு அல்லது லேசான அழுத்த உணர்வு. இது பிணியல் கன்னிகை செயல்படத் தொடங்கியதன் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த உணர்வு ஆரம்பத்தில் சில நொடிகள் மட்டுமே நீடிக்கலாம். பின்னர் அது தியானத்தின் போது அல்லது சில நேரங்களில் அன்றாட வாழ்க்கையிலும் தோன்றலாம். அடுத்ததாக கனவுகளின் உலகம் வித்தியாசமாக மாறும். விழிப்புணர்வு கனவுகள் தோன்றும். கனவுகளில் நிகழ்வுகள் தெளிவாகவும் நிறமோடு வரும். சில நேரங்களில் எதிர்காலத்தில் நிகழப்போகும் சம்பவங்களைப் போன்ற முன்னறிவிப்பு கனவுகளும் தோன்றலாம். இது மூன்றாவது கணின் நேரத்தை தாண்டும் திறனின் அறிகுறி. மனதில் திடீரென ஆழமான அமைதி தோன்றலாம். முன்னர் உங்களை பாதித்த கோபம், சோகம் போன்ற உணர்வுகள் தற்காலிகமாக மறைந்து விடலாம். சில நேரங்களில் அந்த அமைதி உலகிலிருந்து பிரிந்தது போல் தோன்றும். ஆனால் அது உண்மையில் உங்களை உங்கள் உண்மையான சுயத்துடன் இணைக்கும் நிலை. சிலர் மூன்றாவது கண் விழிப்பின் போது திடீரென வெளிச்சத்தின் வெடிப்பு போன்ற காட்சிகளை பார்ப்பார்கள். தியானத்தின் போது கண்களை மூடியிருந்தாலும் உள்ளே வண்ணமயமான ஒளி அலைகள் தோன்றும். இது மனம் உயர் அதிர்வெண் நிலையில் செயல்படுவதை குறிக்கும். இத்தகைய அனுபவங்கள் பயமுறுத்தக்கூடும், குறிப்பாக அவை திடீரென வந்தால். எனவே மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது முக்கியம். அனுபவங்கள் வந்தாலும் போனாலும் அவற்றை பற்றி பிடிக்காமல் சாட்சி போல பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவது கண் விழிப்பின் பயணம் ஒரு மலையின் உச்சியை நோக்கி செல்லும் நடை போல. அது நேரமெடுக்கும். சில நேரங்களில் பாதையில் மேகம் சூழும். ஆனால் மேகத்திற்கு பின் எப்போதும் சூரியன் பிரகாசிப்பது போல உங்களின் ஆன்மீக ஒளி எப்போதும் பிரகாசிக்கும். மூன்றாவது கண் விழிப்பது என்பது வெறும் ஆன்மீக அனுபவம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் ஆழமாக மாற்றும். ஒரு சக்தி மனிதனின் பார்வை வெளிப்புற உலகின் கட்டுப்பாட்டிலிருந்து உள்ளுண்மையின் ஒளியின் பக்கம் திரும்புகிறது. இதனால் முடிவெடுக்கும் திறன் கூர்மையடைகிறது, நுண்ணுணர்வு அதிகரிக்கிறது. எதிர்காலத்தில் எது நிகழப்போகிறது என்பதை நேரடியாக அறிய முடியாவிட்டாலும் மனதில் ஒரு வகை உணர்வு தோன்றி சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. மூன்றாவது கண் விழிப்பால் நினைவாற்றல் அதிகரிக்கிறது. மனம் சிதறாமல் ஒரே விஷயத்தில் ஆழமாக கவனம் செலுத்த முடிகிறது. கல்வி, வேலை அல்லது கலை போன்ற எந்த துறையிலும் இந்த ஆழ்ந்த கவனம் அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மனிதர்கள் சொல்வதையும் சொல்லாமல் விட்டதையும் உணரக்கூடிய திறன் உண்டாகும். இதனால் உறவுகளில் புரிதலும் பரிவும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் பல நல்ல விளைவுகள் தோன்றும். மன அழுத்தம் குறைவதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். தூக்கத்தின் தரம் உயரும். கனவுகள் தெளிவாகவும் ஆன்மீக அர்த்தத்துடன் கூடியதாகவும் மாறும். மனம் அமைதியாக இருப்பதால் உடல் சக்தி வீணாகாமல் குவிந்து கொண்டிருக்கும். இதனால் இயல்பாகவே உற்சாகம் கூடும். மிக முக்கியமான பயன் ஆன்மீக வளர்ச்சிதான். மூன்றாவது கண் விழிப்பால் பிறப்பின் நோக்கம் பற்றி தெளிவு கிடைக்கிறது. நாம் வெறும் உடல் அல்ல என்ற உண்மை நேரடியாக அனுபவமாகிறது. பரமாத்மாவின் ஓர் அங்கமாக இருப்பதை உணரும்போது பயம் குறையும், ஆசைகள் சுருங்கும், வாழ்க்கையை பார்க்கும் கோணம் முழுமையாக மாறும். இந்த திறனை வாழ்க்கையில் பயன்படுத்துவது மிகவும் எளிது. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் தியானத்திற்கு ஒதுக்குங்கள். உங்கள் மனதில் வரும் உணர்வுகளை சாட்சி போல கவனியுங்கள். எதையும் வலுக்கட்டாயமாக தள்ளாதீர்கள். உண்மையான அறிவு அமைதியின் ஆழத்தில்தான் தோன்றும். அந்த அமைதி மூன்றாவது கண் மூலம் உலகத்தை பார்க்கும் சக்தியை வளர்க்கும். மூன்றாவது கண் விழிப்பது ஒரு மகத்தான அனுபவமாக இருந்தாலும் அது எப்போதும் மென்மையான மற்றும் சுலபமான பயணம் அல்ல. சில சமயங்களில் அது மனிதனின் மனத்திலும் உடலிலும் எதிர்பாராத மாற்றங்களை உண்டாக்கும். அதனை புரிந்து கொண்டு சமாளிக்காவிட்டால் பயமும் குழப்பமும் தோன்றும். மிகவும் பொதுவான சவால் மன அழுத்தத்தின் திடீர் அதிகரிப்பாகும். மூன்றாவது கண் திறக்கும் போது மனதில் மறைத்து வைத்திருந்த பழைய நினைவுகள், துன்பங்கள், குற்ற உணர்வுகள் அனைத்தும் மேலெழலாம். இது சுத்திகரிப்பு செயலின் ஒரு பகுதி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவற்றை எதிர்க்காமல் அமைதியாக கவனித்தால் அவை மெதுவாக விலகும். சிலர் உடலில் அழுத்தம் அல்லது வலி போன்ற உணர்வுகளை அனுபவிக்கலாம். குறிப்பாக நெற்றியின் நடுப்பகுதியில் ஒரு குளிர்ச்சியோ அல்லது சூடான அலைபாய்ச்சலோ தோன்றும். இது சக்தி ஓட்டம் மாறுவதால் ஏற்படும் இயல்பான அறிகுறியாகும். இதை பயப்படாமல் ஏற்றுக்கொள்வது அவசியம். மற்றொரு சவால் கனவுகள் மற்றும் காட்சிகளின் தீவிரம் அதிகரிப்பது. சில சமயங்களில் அவை மிகவும் நிஜமாக இருக்கும். இதனால் தூக்கத்தில் இடையூறு ஏற்படலாம். இதனை சமாளிக்க தியானம் முடிந்ததும் மெதுவாக உடலை தளர்த்தும் பயிற்சிகள் உதவும்.
சமூகத்தில் பிறருடன் பழகும் விதத்திலும் மாற்றம் தோன்றலாம். முன்னர் பிடித்திருந்த விஷயங்கள் ஆர்வம் குறையலாம். சில உறவுகள் தொலைந்து போகலாம். இது ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு இயல்பான பகுதி. புதிய சிந்தனை அலைவுகள் நம் வாழ்க்கையில் பொருந்தாத பழைய முறைகளை விலக்கிவிடும். இந்த சவால்களை சமாளிக்க 3 முக்கியமான ரகசியங்கள் உள்ளன. முதல், அமைதியை வளர்க்கும் தியானம் தினமும் செய்ய வேண்டும். இரண்டாவது, ஆரோக்கியமான உணவு மற்றும் போதுமான ஓய்வு பெற வேண்டும். மூன்றாவது, ஆன்மீக பயணத்தை புரிந்து கொள்ளும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் மனதில் ஏற்படும் சந்தேகங்கள் நீங்கி நம்பிக்கை அதிகரிக்கும். மூன்றாவது கண் என்பது வெறும் ஆன்மீக கற்பனை அல்ல. அது மனித மனத்தின் ஆழத்தில் மறைந்து கிடக்கும் உயர்ந்த சாத்தியங்களை திறக்கும் ஒரு தெய்வீக வாசல். இந்த வாசல் திறந்தால் நம் உள்ளுணர்வுகள் கூர்மையடையும், சிந்தனையின் பரப்பு விரிவடையும், பிரபஞ்சத்துடன் நம் தொடர்பு நெருக்கமாகும். ஆனால் இது வெறும் அறிவு அல்லது ஆர்வத்தால் மட்டுமே கிடைக்காது. அதற்கு தேவையானது பொறுமை, ஒழுக்கம், தியானம் மற்றும் மன அமைதி. மூன்றாவது கண் விழிப்பது என்பது ஒரு பயணம். அது எங்கே செல்வது என்பது நம் உள்ளத்தின் தூய்மையையும் நோக்கத்தையும் பொறுத்தது. இந்த பயணம் தொடங்கிய பிறகு நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் ஒரு பாடமாகும். ஒவ்வொரு அனுபவமும் நம்மை நம்மிடம் கொண்டு சேர்க்கும். மூன்றாவது கண் நம் வாழ்க்கையை வெளிச்சத்தால் நிரப்புவதோடு மட்டுமல்லாமல் நம்மை உண்மையான அன்பு, கருணை மற்றும் அமைதியின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். அந்த வழியில் நடந்தால் வாழ்க்கையின் அர்த்தம் வெளிப்படும். அதற்கு பிறகு நாம் காண்பது வெறும் உலகம் அல்ல, பிரபஞ்சத்தின் ஆழமான சத்தியமாகும்.